அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நான் வெற்றி நம்ம இந்த மறுமைக்கு வெற்றி அடையும் பொருட்டு வெற்றியாளர்களா ஆகிறது அல்லாஹ் குர்ஆன்ல என்னென்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்ல பார்ப்போம். இந்த உலகத்துல வெற்றி அப்படின்னா நம்ம நல்லா படிச்சு நல்ல இடத்துக்கு வர்றது, நம்ம செய்த வேலையில முன்னேற்றம் அடைஞ்சு அடுத்தடுத்த லெவலுக்கு அடுத்தடுத்த இதுக்கு செய்யறது, உயர் பதவிக்கு செல்றது, நம்ம நல்ல நிலைமையில இருக்கும்போது உயர்ந்த பதவியில இருக்கும்போது மத்தவங்க நம்மளை பாராட்டும் போது கிடைக்கிறது வெற்றி. இது மாதிரி ஒவ்வொரு வெற்றி ஒருத்தவங்களுக்கு ஒரு மாணவன் கஷ்டப்பட்டு படிச்சு பன்னாடாவது படிக்கும் போதோ 10th படிக்கும் போதோ நல்ல மதிப்பெண் பெற்றா அவனுக்கு கிடைக்கிற வெற்றி. ஒரு எக்ஸாம்பிளுக்கு கிரிக்கெட் வீரர் சிறு வயசுல இருந்து கிரிக்கெட் விளையாண்டு பிராக்டிஸ் பண்ணி கடைசியில ஜெயிக்கும் போது அவருக்கு கிடைக்கிற அது வெற்றி. எல்லாமே கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணி கிடைக்கிறது, எதுவுமே ஈஸி இல்ல, எல்லாத்துக்குமே ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி இப்போ ஒரு பிளேயர் பல வழிகள் தடைகள் தாண்டி எல்லாத்தையும் தாண்டி தான் வெற்றி பெறான். அது மாதிரி இது எல்லாமே இந்த உலகத்துல கிடைக்கிற வெற்றி. அதே மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற விஷயங்களை நம்மளும் பிராக்டிஸ் பண்ணி அதை செயல்படுத்தும் பொழுது நம்மளும் வெற்றியாளர்களா ஆவோம் இன்ஷா அல்லாஹ். முதல் வசனம் மாபெரும் வெற்றின்னு அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். 185வது வசனம், ஒவ்வொரு நபரும் மரணத்தை சுவைக்கின்றார், பின்னர் உயிர்த்தெழுப்பப்படுகின்ற நாளில் உங்களுடைய பிரதிபலனை நீங்கள் பெறுகின்றீர்கள். நூலிலே ஏனும் நரகத்தை விட்டு தப்பித்து சொர்க்கத்தை அடைகின்ற எவரும் ஒரு மாபெரும் வெற்றியை அடைந்து விட்டார். இந்த உலகத்தின் வாழ்வானது ஒரு மாயை என்பதை விட அதிகமாக எதுவும் இல்லை. நூலிலே எனும் நரகத்தை விட்டு தப்பிச்சு சொர்க்கத்துல நுழைகின்றவங்க மாபெரும் வெற்றி அடைந்து விட்டார்னு எல்லாம் சொல்றாங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம். நம்ம இடம் அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமானே நமக்கு தெரியாது. அப்படி எடையை பார்க்கும்போது நூலில தப்பிச்சு நம்ம சொர்க்கத்துக்கு சென்றால் அது அவ்வளவு பெரிய வெற்றி, மாபெரும் வெற்றி அப்படின்னு நல்லா சொல்றாங்க. ஏன்னா எடைகள் கனத்தோரா இருக்கிறவங்க தான் வெற்றியாளர்களாக இருப்பாங்க அப்படின்னு நல்லா 23:102 சொல்றாங்க. அடுத்த வசனம் 23:1-11 நம்பிக்கையாளர்களை சொல்றாங்க. நம்பிக்கையாளர்களே உண்மையில் வெற்றி பெற்றவர்கள், தங்களுடைய தொடர்பு தொழுகைகளின் போது பயபக்தியோடு இருப்பவர்கள், மேலும் அவர்கள் வீண் பேச்சை தவிர்த்துக் கொள்வார்கள், மேலும் அவர்கள் கடமையான தர்மத்தை கொடுப்பார்கள், மேலும் அவர்கள் தங்களுடைய கற்பை பாதுகாப்பார்கள், அவர்கள் தங்கள் வாழ்க்கை துணைகளுடனும் சட்டப்பூர்வமாக அவர்களுக்குரியவர்களுடன் மட்டும் பாலியல் உறவு கொள்வார்கள், அவர்கள் குற்றஞ்சாட்டப்பட்டவர்களாக மாட்டார்கள், இந்த எல்லைகளை மீறுபவர்களே வரம்பு மீறுபவர்கள், அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட வைப்பு பொருட்கள் அவ்வண்ணமே அவர்கள் செய்து கொள்ளும் ஏதேனும் உடன்படிக்கைகள் என வரும்போது அவர்கள் நம்ப தகுந்தவர்களாக இருப்பார்கள், மேலும் அவர்கள் தங்களுடைய தொடர்பு தொழுகைகளை ஒழுங்காக கடைபிடிப்பார்கள், இத்தகையதான் வாரிசுகள் சொர்க்கத்திற்கு வாரிசாவார்கள், அதில் என்றென்றும் வசிப்பார்கள். நம்பிக்கையாளர்களா எல்லாம் சொல்றாங்க வெற்றி பெற்றவங்கன்னு. அவங்க எப்படி எல்லாம் இருப்பாங்கன்னா தொழுகையில பயபக்தியோடு இருப்பாங்க, வீண் பேச்சை தவிர்த்துக் கொள்வாங்க, ஜக்காத் கொடுப்பாங்க, தங்களுடைய கற்பை பாதுகாப்பாங்க, தொழுகையை ஒழுங்கான நேரத்துல சீரா கடைபிடிப்பாங்க, அவங்க வெற்றி பெற்றவங்க, அவங்க சுவர்க்கத்திற்கு வாரிசாவாங்க. அடுத்து 87:14-91-9 வர இன்ஷா அல்லாஹ். தன் ஆத்மாவை மீட்டுக் கொண்டவன் மெய்யாகவே வெற்றி பெற்றவன் தான், அதனை மீட்டுக் கொண்டவன் வெற்றி அடைந்தவனாக இருக்கின்றான், அதனை அலட்சியப்படுத்தியவன் தோல்வி அடைந்தவனாக இருக்கின்றான். அல்லாஹ் இதுல சொல்றாங்க ஆன்மாவை மீட்டுக் கொண்டவன் தான் வெற்றி பெற்றவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆன்மாவை எப்படி மீட்டுக் கொள்றது? அல்லாஹ்வை அதிகமா நினைவு கூறுவதன் மூலமா. 13:28 சொல்றாங்க, அல்லாஹ்வை நினைப்பதில் களிப்படைகின்ற இதயங்கள் கொண்டவர்கள் அவர்கள்தான். ஆம், நிச்சயமாக அல்லாஹ்வை நினைப்பதன் மூலமே அவர்கள் இதயங்கள் களிப்படைகின்றன. அல்லாஹ்வை அதிகமா நினைவு கூறணும், நன்றி செலுத்தணும், நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கணும், தனியா இருந்தாலும் அல்லாஹ் நம்மளை பாக்குறாங்கிறத உணரணும், தொழுகையை நிலைநாட்டணும். 29:45 தொழுகையில சொல்றாங்க, வேதத்தில் உமக்கு வெளிப்படுத்தப்பட்டவற்றை நீர் ஓதி வர வேண்டும், மேலும் தொடர்பு தொழுகைகளை கடைபிடிப்பீராக, ஏனெனில் தொடர்பு தொழுகைகள் தீமைகளையும் ஒழுக்கக்கேட்டையும் தடுக்கின்றன, ஆனால் அல்லாஹ்வை நினைவு கூறுவதே மிகவும் முக்கியமான குறிக்கோள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. தொழுகைய நேரத்துக்கு தொழுவாங்க, கவனத்தோட தொழுவாங்க, பயபக்தியோட அச்சத்தோட தொழுவாங்க. அது மாதிரி தொழுகைகள் நம்மளோட ஒழுக்கக்கேட்டையும் தீமையும் தடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மன்னிப்பு கேட்கணும், தவறு செஞ்சா உடனே அல்லாட்டா வருந்தி நம்ம மன்னிப்பு கேட்கணும்.
அந்த தவறை திரும்ப செய்யாம இருக்க முயற்சி செய்யணும். மனசளவு வருந்தி அல்லாட்ட நம்ம மன்னிப்பு கேட்கணும். 39 53 சொல்றாங்க, பிரகடனிப்பீராக வரம்புகளை தாண்டி விட்ட என் ஊழியர்களே, அல்லாஹுவின் கருணையில் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். ஏனெனில் அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்கின்றார். அவர்தான் மன்னிப்பவர், மிக்க கருணையாளர். நம்ம தப்பு செய்யறோம், அதுக்கு நம்ம வருந்தணும். தப்பு செஞ்சுட்டு உடனே சும்மா உதட்டளவுல நம்ம மன்னிப்பு கேட்காம, அது தப்புன்னு நம்ம மனசால உணர்ந்துட்டாவே அது அல்லாட்ட நம்ம மன்னிப்பு கேட்கற மாதிரிதான். உடனே உணர்ந்துடணும். உணர்ந்துட்டாவே அது பெரிய விஷயம். அதை உணராம திரும்ப திரும்ப அதே தப்பா மீண்டும் மீண்டும் செய்யாம இருக்கணும். செய்யணும். நல்ல செயல்களை செய்யணும். 11 பகலின் இரு முனைகளிலும் இரவின் போதும் நீங்கள் தொடர்பு தொழுகைகளை கடைபிடிக்க வேண்டும். நற்செயல்கள் தீய செயல்களை துடைத்தெடுத்துவிடும். கவனத்தில் கொள்ளக்கூடியவர்களுக்கு இது ஒரு நினைவூட்டல் ஆகும். தொழுகையை தொழுகையை தான் எல்லாம் கடைபிடிக்க சொல்றாங்க. அதன் மூலமா நம்ம நல்ல செயல்களை, அந்த நல்ல செயல்கள் தீய செயல்களை துடைத்தெடுத்து விடும் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி நம்ம நல்ல செயல்களை செய்யணும், உதவி செய்யணும், பேசும்போது நல்லபடியா பேசணும், பொய் பேசாம கெட்ட வார்த்தை பேசாம இருக்கணும், அதெல்லாம் தவிர்த்து கொள்ளணும். நம்மளோட ஒவ்வொரு செயலுமே நம்ம இதயத்தை, உள்ளத்தை பிரகாசமாக்கும். நம்ம வெளியில நம்ம அழுக்கா இருந்தா நம்ம சோப்பு போட்டு குளிச்சிடுறோம், இதுதான் நம்ம உள்ளத்துல உள்ள அழுக்கை எப்படி போக்குறது? நல்ல செயல்கள் செய்யறது மூலமா அந்த மாதிரி நிறைய நல்லா சொல்ற வழியை பின்பற்றி நல்ல செயல்கள் செய்யறது மூலமா, நல்லபடியா பேசுறது மூலமா, அதன் மூலமா நம்ம உள்ளத்தை தூய்மைப்படுத்திக்கணும். அகந்த, பொறாமை, கோபம் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் நம்ம ஆன்மாவை அழுக்காக்குற விஷயங்களா இருக்கு. அதுல நம்ம ஆன்மாவை நம்ம மீட்டெடுத்துக்கொள்ளணும். அகந்த கொள்ளாம கோபத்தை தவிர்த்துக்கொள்ளணும். கோபத்தை தவிர்த்துக்கொள்ளணும் நம்ம சொல்றோம். ஆனா கோபத்தை தவிர்த்து கொள்ளவே முடியல. அது ரொம்ப பெரிய கடினமான ஒன்னாதான் இருக்கு. ஆனா அதுக்கு முயற்சி எடுக்கணும். தொடர்ந்து முயற்சி செய்யும் போது எல்லாம் நமக்கு நிச்சயமா அதை லேசாக்கி தருவாங்க. நான் என் பிள்ளைங்கள்ட்ட கோப்படக்கூடாது பல நேரம் குபன் வசனங்களை படிச்சு அதை நினைவூட்டுவேன். ஆனாலுமே என்னால முடியவே இல்லை. அது ஏதாவது செஞ்சா உடனே கத்தவே தோணுது. கத்தும் போதுமே சத்தத்தை உயர்த்தாதீங்க, நல்லா சொல்ற வசனம் என் காதுல சொல்றது நான் நினைவூட்டிக்குவேன். இருந்தாலும் அது தொடர்ந்து எனக்கு எல்லாம் லேசாக்கி தரணும். அந்த விஷயங்கள்ல சத்தம் போடாம பிள்ளைங்க மேல கோவப்படாம இருக்கிறதுக்கு எல்லாம் எனக்கு உதவி செய்யணும் இன்ஷா அல்லாஹ். அது மாதிரிதான் கோபத்தை நம்ம குறைச்சிக்கணும். ஆனா தன்னோட ஆன்மா மீட்டெடுத்துக்கொள்றவன் தான் வெற்றி பெற்றவனா இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து 3:104 இதெல்லாம் நான் நம்ம ஆன்மாவை மீட்டெடுத்துக் கொள்றதுக்கு வசனங்கள் படிச்சேன். அடுத்து நல்லதை நோக்கி அழைத்து நன்னறியை ஆதரித்து மேலும் தீமையை தடுப்பவர்களாக உங்களில் ஒரு சமுதாயம் இருக்கட்டும். இவர்கள்தான் வெற்றியாளர்களாக இருக்கின்றனர். நல்ல விஷயங்களுக்காக நம்ம அழைக்கிறது, தொழுகை சொல்றது, தொழுகைக்கு அழைக்கிறது, அல்லாஹ் ஒருவர் தான் சொல்றது, நேர்மையா இருக்கிறது, பெற்றோருக்கு மரியாதை செய்யறது, நியாயமா இருக்கிறது, உதவி செய்யறது, பொறுமையோட வழி நடத்துறது, வீட்டுல இப்ப நல்ல சூழலை உருவாக்குறது, குழந்தைகளுக்கு நல்ல பழக்கங்களை கத்துக் கொடுக்கறது, நம்ம குடும்பத்திலயோ வீட்லயோ யாராவது தவறான வழிக்கு சென்றா அவங்கள திருத்தி நல்லதை எடுத்து சொல்லி நல்ல வழிக்கு கொண்டு வர்றது. இவங்கெல்லாம் நல்லதை ஆதரிக்கிறவங்களா இருக்காங்க. தீமையை தடுக்கிறதுனா பொய், அநியாயம், ஒழுக்கக்கேடு, சீர்கேடு, அகந்த, தவறுக்கு ஆதரவா இல்லாம நிதானமா நம்ம கோபம் இல்லாம அதை தடுக்கிறது. நம்ம எந்த வகையான மனிதரா இருக்கோம், தவறை பார்த்து அப்படியே அமைதியா இருக்கோமா, இல்ல நம்ம நன்மைக்காக முயற்சி செய்யறோமா அப்படிங்கிறத பார்க்கணும். என்னோட சின்ன புரிதல், இப்ப ஒரு குடும்பத்துல 2 பேருக்கு இடையில சண்டை வருதுன்னா அதை பார்த்துட்டு சும்மா இருக்காம யாராவது ஒருத்தரை விலக்கி கூட்டிட்டு போயிட்டு ஒரு அறையில உட்கார வச்சு ஃபர்ஸ்ட் அமைதிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அல்லாஹ்வோட வசனங்களை நம்ம எடுத்து சொல்றது மூலமா அவங்கள சாந்தப்படுத்தலாம். அது மாதிரிதான் நல்லதை நோக்கி தீமையை தடுக்கிறவங்களா இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நல்ல சமூகம் உருவாகணும்னா 4 நல்ல மனிதர்கள் அதை உருவாக்கணும். நல்லதை நோக்கி நன்மையை நோக்கி அழைச்சு தீமையை தடுக்கணும். இவங்கள வெற்றியாளர்கள்னு அல்லாஹ் சொல்றாங்க. அடுத்து 3:139 நீங்கள் தடுமாற வேண்டாம், அன்று துக்கப்படவும் வேண்டாம். ஏனெனில் நீங்கள் நம்பிக்கையாளர்களாக இருந்தால் நீங்களே இறுதி வெற்றியாளர்களாக இருக்கின்றீர்கள். அல்லாஹ் சொல்றாங்க, நீங்க நம்பிக்கையாளர் இருந்தா நீங்க தான் இறுதி வெற்றியாளர்கள். நம்பிக்கை அல்லாஹ் மேல மட்டும் நம்பிக்கை முழுசா வைக்கணும். நீங்க தடுமாறாதீங்கன்னு சொல்றாங்க, துக்கப்படாதீங்கன்னு சொல்றாங்க. ஒரு சோதனை, துக்கம், கஷ்டம்னு நமக்கு வரும்போது நம்ம உடைஞ்சு போயிடுறோம், மனசை விட்டுறோம். தொடர்ந்து இறைஞ்சுதல் அப்படிங்கிறது இல்ல. என்னால முடியாது, எல்லாமே முடிஞ்சிருச்சு,
அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம நினைக்காம உறுதியோடு தொடர்ந்து அல்லாட்ட நம்ம ப்ரே பண்ணணும். இப்ப மத்தவங்களுக்கு ஒரு சோதனை, ஒரு பெரிய கஷ்டம் வருது அப்படின்னு இருக்கும்போது நம்ம ஆறுதல் சொல்றோம் அவங்களுக்கு, உறுதியோட இது, ஃபீல் பண்ணாம இருன்னு அப்படி இப்படின்னு சொல்றோம். ஆனா அதே மாதிரி ஏதாவது ஒரு கஷ்டம் நமக்கு வந்தா நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோம், உறுதியோட இருக்கோமா அப்படிங்கிறது கேள்விக்குறியா இருக்கு. அதனால அல்லாஹ் சொல்றாங்க, நம்பிக்கையாளர்கள் மனம் தளராதீங்க, கவலைப்படாதீங்கன்னு சொல்றாங்க. இறுதி வெற்றியாளர்கள் நீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சோதனை வரும்போதுதான் நம்ம யாருன்னு தெரியும், நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கோமா வீக்கா இருக்கோமான்னு. தோல்வி இந்த உலகத்துல தொடர்ந்து வரதான் செய்யும். அல்லாட்ட நம்ம இறைஞ்சி உதவி தேடும் போது நம்ம நிரந்தர வாழ்வின் வெற்றியாளர்களாக இருப்போம் இன்ஷா அல்லாஹ். சோதனை வந்தாலும் நம்பிக்கையை விற்றக்கூடாது, தொழுகையை விடக்கூடாது, பொறுமையை கைவிடக்கூடாது. எல்லா பக்கமா இருந்தும் நமக்கு சோதனை வரும். குடும்ப சோதனை, உடல்நல சோதனை, பொருளாதார சோதனை எல்லாமே வரும். ஆனா நம்ம மனம் தளராம இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து 9:20, நம்பிக்கை கொண்டு மேலும் புலம்பெயர்ந்து அத்துடன் அல்லாஹ்வின் நிமித்தம் தங்களுடைய பணத்தையும் வாழ்வையும் கொண்டு பாடுபடுகின்றவர்கள் அல்லாஹ்வின் பார்வையில் மிகவும் மகத்தான அந்தஸ்தில் உள்ளனர். இவர்கள்தான் வெற்றியாளர்கள். புலம்பெயர்ந்துனா அதாவது அல்லாஹுக்காக நம்ம சொந்த வீடு, சொந்த ஊரு அப்படின்னு எல்லாத்தையும் விட்டு, உறவினர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு இடம்பெயர்ந்து அல்லாஹ் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இடம்பெயர்ந்து வரோம். அவங்க மகத்தான அந்தஸ்துல இருக்காங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. பணத்தையும் வாழ்வையும் கொண்டு பாடுபடுறது, பணத்தை இறைவன் வழியில செயல்படுத்துறது, நேரத்தை இறைவனுக்காக செயல்படுத்துறது, வாழ்க்கையை இறைவனுக்காக அர்ப்பணிக்கிறது, இது எல்லாம் இறைவன் வழியில செயல்படுத்தப்படும் போது அது சாதாரண செயலா இல்ல, அது உயர்ந்த நிலை, அல்லாட்ட உயர்ந்த அந்தஸ்து அடையிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 9:21, நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் ஒருவர் மற்றொருவருக்கு கூட்டாளிகளாக இருக்கின்றனர். அவர்கள் நன்மையை ஆதரிக்கின்றனர், அத்துடன் தீமையை தடுக்கின்றனர். அவர்கள் தொடர்பு தொல்கைகளை கடைபிடிக்கின்றனர், கடமையான தர்மத்தை கொடுக்கின்றனர். அத்துடன் அல்லாஹ் மற்றும் அவருடைய தூதருக்கு அவர்கள் கீழ்ப்படுகின்றனர். இவர்கள் அல்லாஹ்வின் கருணை கொண்டு பொழியப்படுவார்கள். அல்லாஹ் எல்லாம் வல்லவர், ஞானம் மிகுந்தவர். நம்பிக்கை கொண்ட ஒருத்தவங்க மத்தவங்களுக்கு கூட்டாளிகள்னு சொல்றாங்க. அவங்க ஒருத்தவங்க பாதுகாப்பாவெல்லாம் இருப்பாங்க, ஒருத்தவங்க ஊக்குவிச்சுக்குவாங்க, தவறான பாதைக்கு போகாம நினைவூட்டுறவங்களா இருப்பாங்க, நல்லதை ஆதரிப்பாங்க, தீமையை தடுப்பாங்க, தொழுகை நிலைநிறுத்துவாங்க. தொழுகை இறைவனை நம்மை இணைக்கும், நம்ம மனசை சுத்தப்படுத்தும், தவறுகளை விட்டு விலக உதவும். அவங்க தர்மம் கொடுப்பவங்களா இருக்காங்க, அல்லாஹ்க்கும் தூதருக்கும் கீழ்ப்படிவாங்க. இவங்க அல்லாட்ட மன்னிப்பு, கருணை, பாதுகாப்ப, மறுமைக்கான வெற்றியை அடைகிறாங்க. அடுத்து 24:51, அவர்களுடைய விவகாரங்களில் தீர்ப்பளிக்கப்படுவதற்காக அல்லாஹ்விடமும் அவருடைய தூதரிடமும் அழைக்கப்படும் போதெல்லாம் நம்பிக்கையாளர்களின் கூற்று நாங்கள் செவியேற்றோம், மேலும் நாங்கள் கீழ்ப்படுகின்றோம் என்று கூறுவதாகவே இருந்தது. இவர்கள்தான் வெற்றியாளர்கள். உண்மையான நம்பிக்கையாளர்கள் இருந்தா இறைவனோட கட்டளை வரும்போது அது உண்மை தெளிவா தெரிஞ்சு அதை உடனே ஏற்றுக்கொள்வாங்க, வாதம் செய்ய மாட்டாங்க, தாமதப்படுத்த மாட்டாங்க. குர்ஆன் வசனம் படிக்கிறோம், டெய்லி குர்ஆனை படிக்கிறோம், பயான் கேட்கிறோம், எல்லாம் கேட்கிறோம்னு அதை கேட்டுட்டு மட்டும் இல்லாம அதை கேட்டோம், கட்டுப்பட்டோம், கீழ்படுகிறோம்னு இருப்பாங்க. கவனமா கேட்பாங்க, உண்மையை புரிஞ்சு கொள்வாங்க, மனசோட ஏற்றுக்கொள்வாங்க, கீழ்ப்படிவாங்க, இறைவனோட கட்டளையை பின்பற்றுவாங்க. அது கடினமா இருக்கலாம், ஆனா அதுதான் உண்மையான கீழ்ப்படிதல். அவங்கதான் வெற்றியாளர்கள்னு எல்லாம் சொல்றாங்க. அடுத்த 5:35, நம்பிக்கை கொண்டவரே உங்களைத்தான். நீங்கள் அல்லாஹ்விடம் பக்தியோடு இருக்கவும், மேலும் அவரை நோக்கிய வழிகள் மற்றும் உபாயங்களை தேடிக்கொள்ளவும், மேலும் அவர் நிமித்தம் பாடுபடவும் வேண்டும், நீங்கள் வெற்றியடையும் பொருட்டு. அல்லாஹ்ட்ட பக்தியோடு இருக்கணும், தொழுகும் போது பயபக்தியோடு தொழுவணும், அல்லாஹ் நம்மளை பாக்குறாங்கிறத உணரணும், அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடக்கணும், நம்ம செயல்களை அல்லாஹ் பாக்குறாங்க, எல்லாத்துக்குமே கணக்கு இருக்குங்கிறத நமக்கு நாம நினைவூட்டிக்கணும். அவரை நோக்கிய வழிகள்னா தொழுகை மூலமாக, நல்ல செயல்கள் செய்யறது மூலமா, தர்மம் கொடுப்பதன் மூலமா, உண்மை பேசுவதன் மூலமா, மற்றவருக்கு உதவி செய்யறது மூலமா நம்ம டெய்லி இறைவன் அருகில நம்மளை கொண்டு செல்ல முயற்சி செய்யணும். தொடர்ந்து பாடுபடணும், இன்ஷா அல்லாஹ் அவர் நிமித்தம் பாடுபடணும். அடுத்து நேரத்தை செலவிடுதல், சோதனைகளை சகித்திருக்கணும். நம்ம விசுவாசம் நம்ம உள்ளத்துல இருந்தா நம்ம ஒத்தாது, அதை நம்ம செயலா நம்ம வெளிப்படுத்தணும். அதுக்கு பொறுமையும் தியாகமும் நமக்கு தேவை. நம்ம வெற்றி அடையும் பொருட்டு இதையெல்லாம் நம்ம செய்யணும் இன்ஷா அல்லாஹ்.
அடுத்து 5ல் 100 பிரகடனப்படுத்துவீராக. கெட்டவற்றின் மிகை உம்மை கவர்ந்த போதிலும் கெட்டவையும் நல்லவையும் சமமாக மாட்டாது. நீங்கள் சிறுபான்மையினரில் இருந்த போதிலும் அறிவுத்திறனுடையவர்களே, நீங்கள் வெற்றியடையும் பொருட்டு நீங்கள் அல்லாஹ்விடம் பக்தி கொள்ள வேண்டும். நிறைய இடங்கள் அல்லாஹ் நம்ம வெற்றி பெறணும் என்ன சொல்றாங்க, நல்லதை செஞ்சு தீமையை தடுப்பாங்கன்னு சொல்றாங்க. அவங்களதான் வெற்றியாளர்கள்னு சொல்றாங்க. நம்ம அதிகமா நல்லது செய்ய முயற்சி செய்யணும். நல்லது செய்ய விடாம பல வகையில சைத்தான் நமக்கு இடையூறு செய்வான், நம்மளை கெடுக்கிறதுக்கு முயற்சி செய்வான். கெட்டதுதான் நம்ம கண்களுக்கு அழகா காட்டுவான். ஏதாவது நம்ம நல்லது செய்யணும்னாலும் அதை தடுக்கிறதுக்கு வருவான். வேணாம் அதை செய்ய வேணாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைப்போம். ஆனா அதை செய்ய விடாம அவன் தடுப்பான். அவன்கிட்ட நம்ம பாதுகாப்பு தேடி நல்லது செய்ய அதிகமா நம்ம முயற்சி செய்யணும். இன்ஷா அல்லாஹ். நல்லது எப்போதுமே நல்லதுதான், கெட்டது எப்போதுமே கெட்டதுதான். கெட்டதுதான் சில எல்லா நேரங்கள்ல அதிகமாவே இருக்கும். மக்கள் அதை பின்பற்றவங்களா இருப்பாங்க. அது சாதாரணமா தோன்றலாம். அதிகமா இருக்குங்கிறதுனால அது நல்லது ஆகாது. உண்மை எப்பவுமே அது உண்மைதான். பொய் பேசுறது பொதுவா இருக்கும், அநியாயம் அதிகமா நடக்கும், தவறான பழக்கங்கள் எல்லார்ட்டையும் இருக்கும். அதனால கெட்டதுதான் அதிகமா இருக்கும். அது எப்பவுமே நல்லதாகாது. அதுக்காக எல்லாம் நம்மள சொல்றாங்க, அறிவுத்திறனுடையவர்களே நீங்கள் வெற்றி அடையும் பொருட்டு அல்லாஹ்விடம் பக்தியோடு இருக்கவும் நல்லது கெட்டது எதுன்னு வேறுபடுத்தி பார்க்கிறவங்களா இருக்கணும். நம்ம ஒரு கூட்டம் ஒன்ன பின்பற்றுதுன்னா அதை அப்படியே பின்பற்றாம நமக்கு அல்லாஹ் கொடுத்த அறிவு வழிகாட்டல் அதெல்லாம் வச்சு சிந்திச்சு செயல்படணும். இப்ப இதுல நான் என்ன சொல்றேன்னா, இப்ப மென்சஸ் டைம்ல தொழுவக்கூடாது, குர்ஆன் ஓதக்கூடாது, நோன்பு வைக்க கூடாதுன்னு ஒரு கூட்டம் சொல்லுதுன்னா அதேதான் மக்கள் பின்பற்றிட்டே இருக்காங்க. அந்த டைம்ல தொழுவ மாட்டாங்க, ஓத மாட்டாங்க, நோன்பு வைக்க மாட்டாங்க, இது எல்லாமே விட்டுடுறாங்க. நம்ம சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. நம்ம அத்தா சொல்றாங்க, எங்க அக்கா எங்க வீட்டுல எப்படி சொல்லுவாங்க அது மாதிரி நான் செய்வேன், நான் இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு இருக்காங்க. அப்படி இருக்காம நம்ம அல்லாஹ் கொடுத்த குர்ஆன் அவங்க படிச்சு அவங்க புரிஞ்சிருந்தாங்களாக்கும் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. அதனால ஒரு கூட்டம் பின்பற்றுதுன்னா அதையே பின்பற்றாம நமக்கு அல்லாஹ் கொடுத்த அறிவை வச்சு சிந்திச்சு செயல்படணும். அடுத்து 9ல் 72வது வசனம். நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும் அங்கே அவர்கள் என்றென்றும் தங்கியிருக்கக்கூடிய ஆறுகள் பாய்கின்ற தோட்டங்களையும் ஏதேன் தோட்டங்களில் மகத்தான மாளிகைகளையும் அல்லாஹ் வாக்களிக்கின்றார். அன்றி அல்லாஹ்வின் ஆசீர்வாதங்களும் அங்கீகாரமும் இன்னமும் மிக பெரியதாகும். இதுவே மகத்தான பெரு வெற்றியாகும். அல்லாஹ் நமக்கு வாக்குறுதி அளிக்கிறாங்க, சொர்க்க வாழ்க்கை, நிரந்தரமான அமைதி, துக்கம் இல்லாத வாழ்க்கை. இந்த உலகத்துல எந்த மகிழ்ச்சியுமே நமக்கு நிரந்தரம் கிடையாது. ஆனா அல்லாஹ் சொல்ற சொர்க்கத்துல நமக்கு நிரந்தரமான மகிழ்ச்சி இருக்கு. பசுமையான தோட்டங்கள், ஓடும் ஆறுகள், அமைதி, மகிழ்ச்சி, பாதுகாப்பான அமைதியான வாழ்க்கை எல்லாமே இருக்கு. இங்க நமக்கு பயம் இருக்காது, நோய் இருக்காது, துக்கம் இருக்காது, பிரிவு இருக்காது, எதுவுமே இருக்காது. மனிதன் தேடி எல்லா மகிழ்ச்சியுமே நமக்கு அங்கே கிடைக்கும். உலகத்துல பல விஷயங்களுக்காக மனிதன் ஓடுறான். ஆனா உண்மையான வெற்றிங்கிறது சொர்க்கத்தை அடைஞ்சு அல்லாவோட திருப்தியை அடையிறது. அவங்கதான் உண்மையான வெற்றியாளர்களா இருக்கிறாங்க. அடுத்து 22ல் 77வது வசனம். நம்பிக்கை கொண்டவர்களே உங்களைத்தான் நீங்கள் வெற்றி அடையும் பொருட்டு நீங்கள் குனியவும் சிரம்பணியவும் உங்கள் இரட்சகரை வழிபடவும் நன்னெறிகள் புரியவும் வேண்டும். எல்லாம் முன்னாடி நமக்கு சிரமணிஞ்சு நம்ம விடும்போது நம்மளோட அகந்த குறையும், நம்ம மனசு சுத்தமாவும், நமக்கு இறைவனுக்குமான பாண்டிங் வலுப்படும். அது முழு மனசா பயபக்தியோட உள்ளட்சத்தோட நம்ம தொழுவணும், வழிபடணும். அல்லாவ உதட்டளவுலையோ கடமைக்கோன்னு தொழுவாம அல்லாஹ் நம்மளை பாக்குறாருங்கிறத உணர்ந்து தொழுவணும். தொழுகை மட்டும் இல்லாம நம்ம நல்ல செயல்களை செய்யணும். நல்ல வாழ்க்கை வாழணும், நேர்மையா வாழணும், நன்னறியான காரியங்களை செய்யணும். நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயங்களையுமே நன்னறிங்கிறது இருக்கு. விட்டு கொடுக்கறது, மன்னிக்கிறது, உதவி செய்யறது. யாராவது நம்ம மேல ஏதாவது சொல்லிட்டாலோ இது பண்ணாலும் கோவப்படுறோம், மன்னிக்க மாட்டோம். ஏதாவது சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மன்னிக்க மனசு வர மாட்டேங்குது, வீம்பா இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாம மன்னிக்கணும், நம்ம விட்டு கொடுக்கணும், உதவி செய்யணும். எல்லாத்துலயுமே இருக்கு நன்னறிங்கிறது. வெற்றி பெறணும்னா இது எல்லாத்தையும் நம்ம செய்யணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து 28ல் 67. வருந்தி நம்பிக்கை கொண்டு மேலும் நன்னறியான ஒரு வாழ்வு நடத்துவோரை பொறுத்தவரை அவர்கள் வெற்றி அடைந்தவருடன் இருப்பார்கள். அடுத்து அல்லாஹ் சொல்றாங்க, வருந்தணும், நம்பிக்கை கொள்ளணும், நம்ம தவற உணரணும், மனம் திரும்ப வேணும், நம்ம மன்னிப்பு கேட்கணும். நம்ம ரட்சகர் மிக்க கருணையாளர், நம்மளை மன்னிக்கிறவங்களா இருக்காங்க. அதனால நம்ம சும்மா மன்னிப்பு கேட்காம உள்ளத்துல நம்ம தவற உணர்ந்து வருந்தி கேட்கணும். மறுபடியும் அதே தவற செய்யாம நல்ல செயல்களை செஞ்சு பழகணும்.
யார் மனம் மாறாங்களோ நம்பிக்கை வைக்கிறாங்களோ அவங்கதான் வெற்றியாளர்கள். அடுத்து 14ல 30ல 38வது. எனவே உறவினர்களுக்கும் அவ்வாறு ஏழைகளுக்கும் வழிபோக்கர்களுக்கும் அவர்களுக்குள்ள உரிமையுள்ள பங்கை கொடுக்க வேண்டும். மெய்யாகவே அல்லாஹ்வின் பொருத்தத்தை தேடுபவர்களுக்கு இதுவே மிகச் சிறந்ததாகும். அவர்களே வெற்றியாளர்கள். உறவினர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்றாங்க. அவங்க பெற்றோர்களா இருக்கலாம், சகோதர சகோதரிகள் யாரா இருக்கலாம், அவங்கள கொடுக்கணும், அவங்கள கவனிக்கணும். அது கவனிக்கிறது நம்ம செயல் மட்டும் இல்ல, நம்மளோட பொறுப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஏழைகளுக்கு அவங்களோட துன்பத்தை கவனிச்சு நம்ம உதவி செய்யணும். பயணிகள் அவங்க வீட்டுல இருந்து தூரமா இருப்பாங்க, அவங்களுக்கு உதவி தேவைப்படலாம், அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும். மற்றவர்களுக்கு உதவி நம்ம செய்யும் போது புகழ் பாராட்டு அதுக்காக செய்யாம இறைவனோட திருப்தியை தேடி நம்ம செய்யணும். இன்ஷா அல்லாஹ் நம்ம நோக்கம் தூய்மையானதா இருக்கணும். யார் உறவுகளை கவனிக்கிறார்களோ, ஏழைகளுக்கு உதவுகிறார்களோ, தூய நோக்கத்துடன் செய்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையான வெற்றியாளர்கள். அடுத்து 31:5 அவர்கள் தங்கள் இரட்சகரிடமிருந்து வந்த வழிகாட்டலை பின்பற்றுகின்றனர், மேலும் அவர்களே வெற்றியாளர்கள் அப்படின்னு நல்லா சொல்றாங்க. அடுத்து 59:20 நரக நெருப்பில் வசிப்பவர்களும் சுவனத்தில் வசிப்பவர்களும் சமமாக மாட்டார்கள். சுவனத்தில் வசிப்பவர்களே வெற்றியாளர்கள் ஆவார்கள். நரகத்தோட மக்களும் சுவனத்தோட மக்களும் சமம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இறைவனை மறந்துட்டு உண்மையை பின்பற்றாம பாவத்தை தொடர்ந்து செய்யறது அவங்களா நரகத்துல இருக்கிறவங்களா இருப்பாங்க. சொர்க்கத்துல இருக்கிறவங்க இறைவனை நினைச்சு வாழ்ந்து நல்ல செயல்கள் செஞ்சு நேர்மையான வாழ்க்கை வாழ்ந்து தவறுகள் செய்யாம இருப்பவங்களா இருப்பாங்க. அவங்க 2 பேரும் சமம் இல்லைன்னு நல்லா சொல்றாங்க. இந்த உலக வெற்றி தற்காலிகம் தான், ஆனா மறுமை வெற்றி தான் நமக்கு நிரந்தரம். உண்மையான வெற்றியை அடைஞ்சு நமக்கு சொர்க்கத்துக்கு செல்லணும். ஏன்னா சுவர்க்கத்துல வசிக்கிறவங்க தான் வெற்றியாளர்கள் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அடுத்து 64:16 ஆகையால் நீங்கள் உங்களால் இயன்றவரை அல்லாஹ்விடம் பக்தியோடு இருக்கவும் கவனத்துடன் செவியேற்கவும் கீழ்ப்படியவும் மேலும் உங்களுடைய சொந்த நலனுக்காக தர்மம் கொடுக்கவும் வேண்டும். எவரொருவர் தன் சொந்த கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாக்கப்படுகின்றாரோ இவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் ஆவார்கள். இறைவனை நினைச்சு நம்ம வாழணும். நம்மளால முடிஞ்ச அளவு முயற்சி செய்யணும், நல்லபடியா நேர்மையா வாழணும். இன்னைக்கு நான் குர்ஆன்ல இருந்து பல வசனங்களை பார்த்தோம். அதுல அல்லாஹ் யார் வெற்றியாளர் சொல்றாங்கிறத புரிஞ்சு கொண்டோம். உண்மையான வெற்றியாளர்கள் இறைவனை பயந்து வாழ்பவர்கள், அவர் காட்டிய வழியில் நடப்பவர்கள், நல்லதை நிலைநிறுத்தி தீமையை தடுக்கின்றவர்கள், மனம் திருந்தி நல்ல செயல்கள் செய்பவர்கள், கொள்கையை காப்பாற்றுபவர்கள், மற்றவர்களுக்கு நன்மை செய்பவர்கள். இந்த உலகத்துல பணம் பதவி புகழ் இருந்தாலும் அல்லாஹ்வின் திருப்தி இல்லைன்னா அது வெற்றி இல்லை. அல்லாவோட வழியில வாழ்ந்து மறுமையில அவர் திருப்தியை பெறணும். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் உண்மையான வெற்றியாளர்களாக சேர்த்தல்வானாக. யா அல்லாஹ் எங்களை நேர்வழியில் நடத்துவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் கேட்ட இந்த வசனங்களை எங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தும் சக்தியை தருவாயாக. யா அல்லாஹ் எங்களை தவறுகளிலிருந்து காப்பாற்றி உங்கள் மன்னிப்பையும் கருணையும் அருள்வாயாக. யா அல்லாஹ் இந்த உலகிலும் மறு உலகத்திலும் எங்களுக்கு நன்மை வித்திடுவீராக. அவர்களுக்கு எதிராக எனக்கு வெற்றியை வழங்குவீராக. மேலும் என்னையும் நம்பிக்கை கொண்ட என் குடும்பத்தையும் காப்பீராக. அல்ஹம்துலில்லாஹ். கற்றுக்கொள்ள அல்லாஹ் போதுமானவர். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.